மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த ஆடி மாதங்கிறது ஆடி மாதம் 1ஆம் தேதிங்கிறது 17/7/2024 புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது. அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது 16/8/2024 வெள்ளிக்கிழமையோடு முடியுது. இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அடியன் சக்தி சோமையாகிய நானும், டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போது ஆடி மாத பலன்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பலன்கள் பார்ப்போம். அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம். அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம். எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தட்சிணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம். நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம், பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை. அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள், தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போன காலகட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை. அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை. இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க. ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம், தை மாதம், மகாலய அமாவாசை. அப்படி இருக்கிற இந்த வசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காரியங்கள், என்னென்ன விசேஷ தினங்கள். ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிம்போம். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா. ஆடி மாதம் 3ஆம் தேதி அதாகப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க 19/7/2024 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப வசந்தது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன். அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது 21/7/2024 பூர்ணிமா. இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி, இதில் என்ன இந்த பூர்ணிமாவுக்கு மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா. குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா. நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த, அக்ஷரம்னாக்க நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம், அதாகப்பட்டது குரு பூர்ணிமா தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 23/7/2024 செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி. காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கரர் மடம். அடுத்தது வந்தது 64 பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவங்க அங்கேயே அனுஷ்டானம் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது 23. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/7/2024 சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது. பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள். வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது. லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும், வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன், அந்த டைம் ரொம்ப வசந்த டைம். காலையில் 6:52லேருந்து 8:22 வரையிலும் இந்த வாஸ்து தினம், வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது 18ஆம் பேர் அப்படிம்பாங்க. குழந்தையெல்லாம் சொப்பரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க. அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள். இது எல்லாமே வசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு. அதுக்கு அடுத்தது 4/8/2024 ஆடி அமாவாசை. அது என்ன சாமி ஆடி அமாவாசை, அது மட்டும் என்ன அப்படின்னாக்க
உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது, தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது. இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை. அடுத்தது பித்ருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது தை அமாவாசையில் பண்ணலாம், அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம். அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதே போல் இந்த காலை பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணம் மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள், ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள். நம்மளோட பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது. அதனால் இந்த ஆடி அமாவாசை மிக சிறப்பான மாதம். அதே போல் இந்த காலகட்டங்களில் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண மாறகட்டங்களில் நல்ல பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி அமாவாசை கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது 7/8/2024 புதன்கிழமை. இதுக்கு பேர் ஆடி பூரம், ஆடி மாதத்தில் வர பூரம். அது ரொம்ப விசேஷமான தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 8/8/2024 சங்கரன் கோயில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள். அது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது 16/8/2024 பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த 29/7/2024 ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும், முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும். சரி, இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிர பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்குறைய 140 நாள். அப்போ இந்த 140 நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது. எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பு. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா? அன்பான தனுராசி அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாதத்திற்கு உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, இந்த 31 நாள் உங்களுடைய தனுர் ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள். ஃபஸ்ட்டு ராசிநாதன் 6க்கு போயிட்டார். ஆகா, 6ல் மாட்டிக்கிட்டாரே அப்படின்ட்டு. ஆனால் 6ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 1. அடுத்தது 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன சாமி, 12ஆம் இடம் அயன சயன போகம். அயன சயன போகம் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாது. ஏன்னா குரு பார்த்தாச்சு. அப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் கொண்ட அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆரோக்கியமான மாதம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தவங்க, உத்தியோகம், 6ஆம் இடம்ன்றது உத்தியோகம், படித்த படிப்பிற்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்.
சரி, தனக்காரனான குரு, ராசியாதிபதியான குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துட்டார். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பயண ஏற்பாட்டிற்கு உண்டான தனவரவு கிடச்சிருமா? தனவரவு கிடச்சிரும். அடுத்தது நல்லதாக இருக்குமா? படித்த படிப்பு, லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் இடம். அப்போ லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆடி மாதம் வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான விசா மற்றும் பிஆர் மற்றும் கிரீன் கார்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாயுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் 8ஆம் பார்வையாக உங்கள் இடத்த பார்க்குறார். அப்போ இதுவரையிலும் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ரொம்ப நாள் ஆச்சு சாமி குலதெய்வ வழிபாடு போனோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த தனுராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தேவதை, வனதேவதை இவங்களெல்லாம் தரிசிச்சிட்டாலே எல்லா பலன்களும் கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம் சொல்லலாம். சரி, இந்த ஆடி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம், அதாவது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, இந்த தனுர் மாதத்தில் பார்த்தேன், அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம். 12ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலையில் வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போகிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல போகிறதுனால உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 9-10 அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் வருது. அது 8ஆம் இடத்துல போய் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் முன்னிருந்து பொது காரியங்களில் ஈடுபடாமல் பொது காரியங்களுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதாவது சில பேர்லாம் வந்து இப்போது மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக போய் அந்த இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவியை பண்ணுவாங்க, பண உதவியை பண்ணுவாங்க. அதன் மூலியமாக அடுத்தவர்கள் செஞ்சு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அதிகமான பணத்தை பொது விஷயத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் வந்து இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் ட்ரேடிங்கு, அக்கௌண்டிங்கு, சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் விற்கிறது, அதை தவிர இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறது, இதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டமில் வந்து கம்ப்யூட்டர் மூலியமாக புரிய வைக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அட்மின், அதாவது இதில் வந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஹெட்டாக இருக்கிறவங்க, மத குருமார்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தேலையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். என்ன சார் இது 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார், எப்படி முயற்சிகளில் வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க? சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆண் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு தடை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நிச்சயம் உண்டு. ராசிநாதனே 6ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கார். எந்த ஒரு எதிராளிகள் இல்லாத நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம், இந்த நாட்களை தவிர்த்தோம்னா இன்னும் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்றதையும், இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஓரளவு கம்மியாக இருந்ததேயானால், அதாவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்காத போது என்ன எளிய பரிகாரம் இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கும், 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 5ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:32 வரைக்கும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்.
இந்த நாட்களில் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறதையும் தவிர்க்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் புதிதாக தொடங்குறது, பெரும்பாலும் ஆடி மாதத்தில் புதுசாக ஒன்றும் தொடங்கிட மாட்டோம். இருந்தாலும் புதிதாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது அந்த காரியங்களையும் தவிர்க்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதவங்களுக்கு போக வேண்டிய ஸ்தலங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறோம். அதை சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு அதை பண்ணினாலும் சரியாக இல்லையேன்னு என்னை ஒருத்தர் கேட்டார். அப்போ அவர் கேட்டதுக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா, அதாவது உயிரோடு இருக்கிற போது வயசான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும், அவங்களுடைய தெய்வ நிலைக்கு ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமைகளையும், மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் போகும்னு அவருக்கு நான் சொன்னேன். அவர் கேட்டதுனால இப்போ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, சரியாக வரணும் அப்படின்னா இதுகளையெல்லாம் அவசியம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் செய்தால் தான் வந்து நம்ம பண்ணுற தான தர்மத்துக்கும் நாம் பண்ணுற கோயிலில் போய் வழிபாடு செய்கிறதுக்கும் அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்கிறதுக்கு உண்டான இதை நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய மாதா பிதாவுக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் தான் உண்டு முதல்ல அதிகாரம். அப்போ வந்து முதல்ல அந்த கடமைகளை நாம் செய்யணும். அந்த கடமைகளை செய்துட்டு இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதத்திற்கு வந்து நீங்கள் வந்து நம்முடைய மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதாவது அங்கே உள்ள காமாட்சி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மனை போய் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடணும். அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் இல்லை, அந்த அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவிச்சு, அதாவது வஸ்திரம் சாத்தி வழிபடலாம். இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அர்ச்சனையை மாத்திரம் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனையை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணுறது சிறப்பு. ரெண்டாவது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது, வெயில் காலம், அதனால் வந்து அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம். இல்லைன்னா மத்தியான நேரத்தில் வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். இது போக ஏழை எளிய மக்களுக்கு, அதுலேயும் வயதானவர்களாக இருக்கிறவங்களுக்கு போர்வை தானம் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆடை தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையாக தேடி போக முடியாது. அப்படிங்கிற போது இந்த முதியோர் இல்லம்னு நடத்தக்கூடிய இடங்களில் போயிட்டு ஒரு 10 போர்வையை வாங்கி கொடுக்கலாம், 10 துண்டு வாங்கி கொடுக்கலாம், 10 வேட்டி வாங்கி கொடுக்கலாம், 10 சேலையை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க உபயோகப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பசங்களுக்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய படித்து மேல்பட்ட படிப்புக்கு போகிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாட்டி கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலை சிறிது ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. இருந்தாலும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஆடி மாதம் குரோதி வருஷம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.